வணக்கம். இது கார்த்திகா ஹாபீஸ் சேனலுங்க. ஹாபீஸ் சேனலுக்கு நாங்க உங்கள தொடர்ந்து வரவேற்கிறோம். நாங்க இந்த சேனல்ல பார்த்தீங்கன்னா, எங்கிட்ட இருக்கிற ரேர் காயின்ஸ், ஸ்டாம்ப்ஸ், கரன்சிஸ் அத பத்தி டீட்டெயில்ஸா குடுத்து வந்துகிட்டு இருக்கோம். இது மெயினா பார்த்தீங்கன்னா, புதுசா கலெக்ஷன் பண்றது வந்து உபயோகமா இருக்கும். அதாவது காயின்ஸ் வந்து நீங்க வந்து எப்படி விதவிதமா வந்து கலெக்ஷன் பண்ணலாம், எப்படி இன்ஃபார்மேட்டிவா கலெக்ஷன் பண்ணலாம், அந்த மாரி டீட்டெயில்ஸா குடுத்து வந்துகிட்டு இருக்கோம். ஏன்னா, காயின் கலெக்ஷன்றது வந்து ஒரு பெரிய ஹாபி. உங்களுக்கு வேல்யூபிளான ஹாபி தான். ஆனா, நம்ம எந்த அளவுக்கு வந்து வித்தியாசமா கலெக்ஷன் பண்றோம், எவ்வளோ கோர்வையா இருக்கு நம்முடைய கலெக்ஷன், அத வச்சு தான் அந்த மதிப்பு வந்து ஜாஸ்தியா வருது. அதாவது ம உடனே வந்து பழைய காயின்ஸு அதில மாரி சேர்த்தா கூட வேல்யூ ஜாஸ்தி. இருந்தாலும் பழைய காயின்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, கிடைக்கிறது கஷ்டம். அப்படியே கிடைச்சாலும் பார்த்தீங்கன்னா, விலை அதிகமா இருக்கும். அது ஒரிஜினலான்னு தெரியாது. அந்த மாரிலாம் இதில ப்ராப்ளம் இருக்கு. அதனால நம்ம வந்து என்னென்ன காயின் வந்து மார்க்கெட்ல அவைலபிளோ, எது ஈஸியா கிடைக்குமோ, அதிலேயே டிஃபரெண்ட்டா வந்து கலெக்ஷன் பண்ணோம்னா நம்முடைய காயின் கலெக்ஷனுக்கு வந்து ஒரு வேல்யூ இருக்கும். நீங்க வச்சு இத வந்து ஒரு 5, 10 வருஷம் கழிச்சு வித்தா கூட, உங்களுக்கு நல்ல விலைக்கு விக்கலாம். அந்த வரிசையில பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு வந்து ஒரு காயின் குடுத்துருக்கான் பாருங்களேன். இது வந்து ஒரு கமெமரேட்டிவ் காயின். கமெமரேட்டிவ் காயின் அப்டின்னா, சிறப்பு நாணயம் அப்டிம்பாங்க. அதாவது ரொம்ப வந்து உங்களுக்கு புழக்கத்துக்கு வராது. ஒரு குறிப்பிட்ட அளவு மட்டும் தான் அவங்க வந்து காயின் பிரிண்ட் பண்ணி மார்க்கெட்ல குடுப்பாங்க. அந்த வரிசையில பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு நான் ஒரு குடுத்துருக்க காயின் வந்து ஸ்ரீலங்கன் வந்து கமெமரேட்டிவ் காயின். ஸ்ரீலங்கா நாட்டுடைய சிறப்பு நாணயம் இது. இது வந்து ரூ. 1 நாணயம். இந்த பாருங்க. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா, சிங்களத்தில வந்து ரூ. 1ன்னு எழுதியிருக்கு பாருங்க. தமிழ், இங்கிலீஷும் ரூ. 1ன்னு எழுதியிருக்கு பாருங்க. இங்க கீழ எழுதியிருக்கும். அது மேல பார்த்தீங்கன்னா, அது ஒரு சிம்பல் இருக்கு பாருங்க. அது வந்து ஒரு சிங்கம் வந்து 2 சிங்கம் இருக்கிற மாரி இருக்கு பாருங்க. அது வந்து இலங்கை நாட்டுடைய அரசாங்க சின்னம் அது. இது யார பத்தி இந்த காயின் வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அ மறைந்த அவங்களுடைய முன்னாள் அதிபர் திரு பிரேமதாசா அவருடைய பத்தி இந்த நாணயம் வந்து வந்திருக்கு. இப்ப நீங்க பார்க்குறது வந்து அவங்களுடைய முன்னாள் அதிபர் திரு பிரேமதாசா அவருடைய அ உருவம் இருக்கு பாருங்க. அவருடைய பிறந்தநாள் நூற்றாண்டு விழா அது சம்மந்தமா வெளிவந்த காயின் இது. இது வெளிவந்த ஆண்டு பார்த்தீங்கன்னா 1992 கீழ போட்டிருக்கு பாருங்க. 1992ன்னு போட்டிருக்கு பாருங்க. அதே மாரி சுத்தி பார்த்தீங்கன்னா, ஒரு சிம்பல் இருக்கு பாருங்க. சுத்தி ஒரே மாரி இருக்கு. அதாவது அ ஒரு அன்னப்பறவை வந்து தாமரை இதழ்கள வந்து பிடிச்சுக்கிட்டு இருக்க மாரி. அது ரொம்ப சின்னதா இருக்கனால வந்து ஃபுல்லா தெரியல. ஜஸ்ட் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்க. நீங்க வந்து காயின் வாங்கி பார்த்தீங்கன்னா தெரியுதா? ஒரு அன்னப்பறவை வந்து 2 தாமரை இதழ்கள் பிடிச்சிட்டு இருக்க மாரி ஒரு உருவம் அது. இத மாரி வந்து ஃபுல்லாவே வந்து காயின் ஃபுல்லாவே வந்து உங்களுக்கு வந்து அச்சடிச்சிருக்காங்க. நீங்க அவருடைய உருவத்த பார்க்கலாம். இவர் தான் முன்னாள் அதிபர் திரு பிரேமதாஸ் அவர்கள். இவர் வந்து வெடிகுண்டு வச்சு கொல்லப்பட்டாருன்னு சொல்லி பேப்பர்ல படிச்சிருக்கேன். இந்த நாணயம் வெளிவந்த ஆண்டு வந்து 1992. அதாவது இந்த வருஷமும் தெரியுது பாருங்க. நீங்க நல்லா பார்க்கலாம். அது மட்டும் இல்லாம இந்த காயின் பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒரு காப்பர் நிக்கல் காயின் இது. இதோட வெயிட் வந்து 7.1 கிராம்ஸ் வெயிட்டு. டயாமீட்டர் வந்து 25.4 டயாமீட்டர். இது பார்த்தீங்கன்னா, இந்த மாரி காயின் வந்து ஒரு மார்க்கெட்ல கிடைக்காது. இது நானே பார்த்தீங்கன்னா, ஆன்லைன்ல தான் வாங்குனேன். இந்த காயின் விலை வந்து ரூ. 150. நீங்க இதே மாரி பார்த்தீங்க அப்டின்னா, வெவ்வேறு தலைவர்களுக்கு வந்து காயின்ஸ் இருக்கு. அவங்களுடைய முன்னாள் அதிபர் ஜெயவர்தனே, அவர் சம்மந்தமா காயின் இருக்கு. அதே மாரி வெவ்வேறு நாட்டு வெவ்வேறு அதிபர்களுடைய காயின் இருக்கு. அது மாரி அ அமெ அமெரிக்கா நாணயங்கள் பார்த்தீங்க அப்டின்னா, திரு கென்னடி அவருடைய காயின் இருக்கு. அடால்ஃப் ஹிட்லர் ஜெர்மனி நாட்டு அதிபரா இருந்தாரு பார்த்தீங்களா? சர்வாதிகாரி. அவர பத்தி காயின்ஸ் இருக்கு. நம்ம வந்து இந்தியன் காயின்ஸ்ன்னு இல்லாம, இந்த மாரி ஃபாரின் காயின்ஸ் கூட நீங்க வந்து கமோடிட்டி காயின்ஸா வந்து சேர்க்கலாம். சேர்த்தா கூட உங்களுக்கு உங்களுடைய காயின் கலெக்ஷனுக்கு வந்து வேல்யூ அதிகமா இருக்கும். மேலும் இந்த மாரி தகவலுக்கு தொடர்ந்து சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம். வாழ்க வளமுடன்.